டான் டிவி நேயர்களுக்கு இனிய சக்தி பொருந்திய காலை வணக்கம். இன்றைய நாள் சக்தி வழிபாடு, சரஸ்வதி பூஜை தொடங்குகின்ற புனிதமான நாள். உலகம் முழுவதுமே இந்த நாளிலே இயற்கையின் பூரிப்பு, மிக மகிழ்ச்சியான ஒரு சூழலிலே மனிதர்கள் எல்லோரும் சக்தியை பெறுதல், சக்தி வழிபாட்டின் மூலம், இந்த சரஸ்வதி பூசையின் மூலமாக நாங்கள் அதாவது முதல் வீரத்துக்காக துர்க்கையையும், செல்வத்துக்காக லட்சுமியையும், கல்விக்காக சரஸ்வதியையும் வணங்குகின்ற ஒரு புனிதமான நாள் என்று ஆரம்பமாகின்றது. அப்போ இந்த நாளினுடைய அர்த்தம் மனித வாழ்க்கைக்கு தேவையான இந்த 3 சக்திகளையும் பெறுதல். இது மதத்துக்கு அப்பால், மொழிக்கு அப்பால், கலாச்சாரங்களுக்கு அப்பால், நேச்சுரல் இயற்கையாக மனிதன் வாழ்வதற்கு தேவையான சக்தியை பெறுகின்ற ஒரு நாள். அப்போ இந்த நாளில் பாடசாலையிலையும் நாங்கள் வீட்டிலையும் கோயில்களையும் மிகச்சிறந்த கலைகள், இறை வழிபாடு, பூசைகள், அழகியல் உணர்வு, பூமாலை கட்டுதல், கோலம் போடுதல், ஒரு மிக மகிழ்ச்சியான ஒரு காலம் இந்த காலம். அப்போ இந்த காலத்தில் எங்களுடைய பிள்ளைகளை, அவர்களுக்கு அடுத்த சந்ததி, அவர்களுக்கு இந்த பாரம்பரியங்களை கையளித்தல். எங்களோட பிள்ளைகளுக்கு பாடசாலையில், வீட்டில், முன்பள்ளிகளில், பெரிய நிறுவனங்களில் இந்த பாரம்பரியத்தை கையளித்தல். ஒரு நம்பிக்கை, இறை வழிபாட்டை ஏற்படுத்தல். இந்த நம்பிக்கை எதை தருகிறது என்று சொன்னால், நல்ல வாழ்வு, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும். அப்போ ஆய கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என்னம்மை. அப்போ எல்லா கலைகளையும் உணர்விக்கின்ற சக்தி அந்த தாய்க்குத்தான் இருக்கிறது. ஆக இந்த மனிதனுடைய ஆக்கத்திறன் ஆன்மீகத்தினூடாக விருத்தி அடையும். பல கண்டுபிடிப்புகள் மேற்கொள்ளப்படும். கலைகளினூடாக பல ஆக்கத்திறன்கள் விருத்தி அடையும். பாருங்க, இயலிசை, நாடகம். நவராத்திரி காலத்தில் பிள்ளைகள் பேசுவார்கள், பாடுவார்கள், ஆடுவார்கள். அது ஆக்கத்திறனாக கல்வியினுடைய மிக உயர்ந்த மலர்ச்சியாக இருக்கும். ஆக இது என்ன என்று சொன்னால், எங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற தெய்வீக தாமரை என்று சொல்வார்கள். எங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற தெய்வீக தாமரையை மலரச் செய்கின்ற காலம். அப்ப பாருங்க, அப்ப மனிதர்களுடைய உள்ளத்துல தான் இறைவன் இருக்கிறார். அந்த உள்ளத்தை மலர்வித்து மகிழ்ச்சியாக இந்த ஆடல் பாடல் செயற்பாடுகளினூடாக சக்தி தேவியை வழிபட்டு ஒரு மிகச்சிறந்த நல்வாழ்வை வாழ்வதற்கான காலம். ஆக இந்த சக்தி வழிபாடு மிக பாரம்பரிய பழைய காலத்திலிருந்தே ஆரம்பமானது. தாய் வழி வழிபாடு. தாய் தான் எங்களுக்கு இல்லை, அம்மா, அவள்தான் சக்தி. ஆக அந்த சக்தியை நாங்கள் வளமாக பெறுவதற்கு இந்த காலத்தை பயன்படுத்துகிறோம். அதே நேரத்திலே தீமைகள் அகழ்தல், தீய அரக்கனை, அந்த மகுடாசுரனை அழித்து சக்தி நன்மையை தருகிறார். இருளை அழித்து ஒளியை தருகின்றார். துன்பங்களை அழித்து இன்பங்களை தருகின்றார். ஆக அந்த 10வது கடைசி நாள் விஜயதசமி, வெற்றியின் நாள், சக்சஸ். காரணம், இந்த காலம் அவ்வளவு சூப்பர் காலம். நாங்கள் எல்லோரும், ஒவ்வொரு வேலை செய்பவர்களும் தங்களுடைய உபகரணங்களை எல்லாம் வைத்து அன்று ஆயுத பூசை நடத்தி அம்மனிடம் சக்தியை பெறுகின்ற அருமையான நாள் இந்த 10 நாள். ஆக இந்த காலத்தில் நீங்கள் எல்லோரும் மிக மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, நிறைவான உள்ளம் பெறுதல். எங்களுடைய உள்ளம் நிறைவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இறை வழிபாடு முக்கியம். அதுவும் அந்தந்த குறிப்பிட்ட காலத்தில் அதை செய்கின்ற பொழுது வெற்றி அளிக்கும். எல்லோர் வாழ்விலும் வெற்றி பெற வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம்.